டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில இண்டெக்ஸஸை நம்ம டெக்னிக்கலாக பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நிஃப்டி, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 4th செப்டம்பருடைய ஹையை நம்மளுக்கு பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மூவ் கிடைக்க சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு நேற்று அந்த க்ளோசிங் பேசிஸில் நிஃப்டியில் நடந்துச்சு. இன்னைக்கு நல்ல ஒரு கேப் அப்பில் உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து நல்ல ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 கொடுத்துருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது கிளியராக பிரேக் ஆயிருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். பட் இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனாலும் ஆல்ரெடி இங்கே ஒரு 17th ஜூலை அண்ட் ஆல்சோ வந்து 24th ஜூலை இந்த கேண்டிலுடைய ஹை ஒரு ரெஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆக நம்ம ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்மளுக்கு ஒரு ரெஸ்டன்ட்டாக இருக்க சான்சஸ் இருக்கு. அதை பிரேக் பண்ணும்போது அடுத்ததான் இந்த ஜோன் தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ரெஸ்டன்ட்டாக இருக்கும். இப்போதைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நல்ல ஒரு பிரேக் அவுட்டாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. பட் இன்னொரு விஷயம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இண்டெக்ஸில் மட்டும் சொன்ன இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த ட்ரெண்ட் லைன் ஃபாலிங் ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம எல்லா இண்டெக்ஸ்லையும் மார்க் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி எல்லா இண்டெக்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டபுள் பாட்டம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷன் இங்கே பாருங்க, ஒரு டபுள் பாட்டம். அதனுடைய நெக் பாயிண்ட் தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஹையாக நம்மளுக்கு எடுத்துட்டு ஒரு டாப்ல ஒரு சின்னதாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் இன்னைக்கான கேண்டில் நடந்திருக்கு. அப்போ இதில் நமக்கு ஒரு டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கா? சேம் அதே மாதிரி நீங்கள் மற்ற எந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னாலும் சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை தவிர மெஜாரிட்டி ஆஃப் தி இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் நமக்கு அந்த ஃபார்மேஷன்ஸ் அப்படிங்கிறது தெரியும். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நேற்றைக்கான க்ளோசிங் வந்து அந்த ஜோனுக்கு மேலே வந்துருச்சு நான் சொல்லியிருந்தேன். அப்போ இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மூவ்மெண்ட்டை கொடுத்துருக்கு. பட் இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மூவ் கிடைக்க சான்சஸ் இருக்கு. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் நான் ஒரு லைன் மார்க் பண்ணுறேன் பாருங்க. அந்த லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மல்டிபிள் டைம்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆனது தெரியும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் நம்மளுக்கு கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெசிடென்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது அப்படிங்கிறத அந்த லைன் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணது. அதையும் சேர்த்து பிரேக் பண்ணும்போது நம்ம ஒரு நல்ல ஒரு மூவாக பேங்க் நிஃப்டியில் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ஐடி இண்டெக்ஸ். ஸோ ஐடி இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபாலுக்கு அப்புறம் ஒரு டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் தெரியுது. அதனுடைய நெக் பாயிண்ட் கிட்டத்தட்ட இன்னைக்கான ஹையாக இருக்குது. எப்படி நம்மளுக்கு நிஃப்டி 50 நடந்துச்சோ அதே மாதிரி வீக்லி சார்ட் ஆர் டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஓரளவுக்கு கிளியராக தெரியும். அடுத்ததாக எஃப்எம்சிஜியில் இன்னைக்கு ஒரு இறக்கம் வந்திருக்கு. அந்த இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துட்டு பாட்டமில் ஒரு சின்னதாக பவுன்ஸ். இப்போ இந்த பவுன்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம லோவஸ்ட் பாயிண்டை பார்க்கணும். லோவஸ்ட் பாயிண்ட் 56,430. இன்னைக்கான க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 56,557. கிட்டத்தட்ட 127 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கு. இது ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டான ஒரு அப்மோ அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நீங்கள் கேண்டில் ரொம்ப உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பாட்டமில் இருக்கக்கூடிய வீக் தெரியும். பட் அது கிட்டத்தட்ட ஒரு 120 பாயிண்ட் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து அந்த பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. அந்த ட்ரெண்ட்லேயே நமக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இங்கேருந்து நம்மளுக்கு திரும்பவும் பவுன்ஸ் பேக் தாராளமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அப்படி வரும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11th செப்டம்பர், அதாவது நேற்றைய கேண்டிலுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது இது ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டாக பண்ணி அந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரேக் அவுட்டாக இருக்கும். அது நல்ல ஒரு பிரேக் அவுட்டாக அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அடுத்ததாக ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க் பண்ண ஜோனுக்குள்ள எக்ஸாக்டாக என்ட்ரு ஆயிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நேற்றைக்கும் ஒரு செல்லிங் ப்ரெஷர், இன்னைக்கும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் டாப்ல உங்களுக்கு வந்திருக்கு. நார்மலாக எல்லா கேண்டிலையும் வரக்கூடியது தான். பட் பர்டிகுலர் நம்ம ஒரு செல்லிங் ஜோனை மார்க் பண்ணும்போது அதை டச் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு இறக்கத்தை கொடுக்குது அப்படின்னா அது ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன்ஸ் தான். ஸோ அது நல்ல ஒரு இண்டிகேஷனாக தான் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஒரு டவுன் மூவ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பிரேக் பண்ணும்போது அது ஒரு டிமாண்ட் ஜோனாக கண்டிப்பாக மாறிடும். ஒருவேளை அப்படி நம்மளுக்கு டைரக்டாக பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா அதை நம்மளுக்கு நார்மலான ஒரு சப்போர்ட் லெவலாக நம்ம கன்சிடர் பண்ணலாமே தவிர ஒரு டிமாண்ட் ஜோனாக கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்ததான் நிஃப்டி X50 ஒரு லாங் சைட்வேஸ், இங்கேயும் அந்த டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது உங்களால் பார்க்க முடியும். இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மாவில் கிட்டத்தட்ட ஒரு டபுள் பாட்டம்னே சொல்லலாம். இதையும் நம்ம பார்த்தோம்னா ஒரு டபுள் பாட்டம் மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் வருது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 500லையும் அந்த டபுள் பாட்டம் ஃபீல் வருது. இங்கேயும் நம்ம ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணியிருந்தோம். அந்த டபுள் பாட்டமுடைய நெக் பாயிண்ட் இன்னைக்கான ஹைக்கு பக்கத்தில் வரைக்கும் நம்மளுக்கு போயிருக்காங்க. அதை பிரேக் பண்ணும்போது இந்த ஜோன் இது நார்மலான ஒரு ரெஸ்டன்ட் ஜோன் தான். தென் அதை பிரேக் பண்ணும்போது நம்ம ஃபர்தர் மூவ் நம்ம எதிர்பார்த்துக்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ். சென்செக்ஸ்லையும் அதே டபுள் பாட்டம் அண்ட் ஆல்சோ வந்து இன்னைக்கு ட்ரெண்ட் லைனை கிளியர் கட்டாக பிரேக் பண்ணிருக்காங்க. பட் இங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆகிட்டு பிரேக் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியர் ஆகலாம். அட் த சேம் டைம் வந்து நல்ல ஒரு அப்மூவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டவுன் வந்துச்சு அப்படின்னா அந்த கேப் வந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. அடுத்ததான் இங்கேயும் அந்த டபுள் பாட்டம் போன நெக் பாயிண்ட் அப்படிங்கிறது 21th ஆகஸ்ட் கேண்டிலுடைய ஹையாக தான் இருக்குது. அதை பிரேக் பண்ணும்போது நம்ம 17th ஜூலை அண்ட் ஆல்சோ 24th ஜூலைனுடைய ஹையை நம்ம வந்து அடுத்த கட்ட ரெஸ்டாரண்டாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப். இங்கேயும் கிளியரான அந்த டபுள் பாட்டம், அதே மாதிரி ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன், ட்ரெண்ட் லைனை கேப் அப்ல பிரேக் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனாலும் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங்காக வச்சுட்டே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. அந்த டபுள் பாட்டமுடைய நெக் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பேசிஸில் பிரேக் ஆனாலும் ஒரு ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில் பிரேக் பண்ணல. பட் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண கான்செப்ட் படி நம்மளை பொறுத்த வரைக்கும் அடுத்த ரெஸ்டாரண்ட்ங்கிறது இந்த லைனாக தான் இருக்கு. அடுத்ததான் ஸ்மால் கேப். ஸ்மால் கேப்ல
இங்கே நம்மளுக்கு அந்த பிரேக் அவுட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் நம்ம அக்யூரேட்டாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி அதனால தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. பட் அந்த டபுள் பாட்டம்ங்கிறது நம்மளுக்கு கிளியராக இருக்கு. அதனுடைய கேண்டில் நம்மளுக்கு 21 ஆகஸ்ட் கேண்டிலுடைய ஹை தான். எல்லா டபுள் பாட்டமுக்குமே 21 ஆகஸ்ட் கேண்டிலுடைய ஹை தான் உங்களுக்கு நெக் பாயிண்டாக இருக்கு. ஸோ அதை நம்மளுக்கு பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு டபுள் பாட்டமுக்கான பிரேக் அவுட்டும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆல்ரெடி ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஈவன் தான் வீக்காக இருந்தாலுமே அது நடந்துருச்சு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ், இங்கேயும் நம்மளுக்கு அதே மாதிரி டபுள் பாட்டம், அதே மாதிரி ட்ரெண்ட் லைன், தென் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டி 50 நிஃப்டி 500 வரக்கூடிய ஒரு ரெஸ்டன்ட் லெவல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ரெஸ்டன்ட் லெவல் இருக்கு. அதுதான் நம்மளுக்கு அடுத்த கட்ட ரெஸ்டன்ட்டாக இருக்கும். ப்ளஸ் இந்த இடத்துலையும் நம்மளுக்கு 21 ஆகஸ்ட் கேண்டலுடைய ஹை தான் டபுள் பாட்டம் கான நெக் பாயிண்டாக இருக்கு. ஸோ எல்லா இண்டெக்ஸுமே வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி அந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது அமையிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான். இவன் தான் ஃபால் ஆனாலுமே ஒரே மாதிரி ஃபால் ஆகும். பட் அதில் வரக்கூடிய பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காமிக்கிற மாதிரி எக்ஸாக்ட் அந்த டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்கள் நடக்காது. இங்கே பேங்க் நிஃப்டியை தவிர பாக்கி எல்லா இண்டெக்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டபுள் பாட்டம்கான இண்டிகேஷன் அப்படிங்கிறது வர்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்னஸ் தான். ஏன்னா டபுள் பாட்டம்ங்கிறது ஒரு புல்லிஷ் பேட்டர்ன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஒரு பிரேக் அவுட்டுங்கிறது நல்ல ஒரு பிரேக் அவுட்டாக அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸில். ஸோ டவ் ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த பிரேக் அவுட்டே ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்னு சொல்லியிருந்தோம். தென் இந்த க்ரீன் லைனை ஒரு ரீடெஸ்ட் பாயிண்டாக எதிர்பார்த்துருந்தோம். எக்ஸாக்டாக ரீடெஸ்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸ் போயிட்டு நம்மளுக்கு நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட், அதாவது ப்ரீவியஸ் அந்த க்ரீன் கேண்டில் வந்து நம்மளுக்கு 22 ஆகஸ்ட் பிரேக் பண்ண சொல்லிங்களா, அதனுடைய ஹையை திரும்பவும் நம்மளுக்கு இன்னைக்கு பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நல்ல ஒரு பிரேக் அவுட்டாக நம்மளுக்கு இப்போதைக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் டவ் ஜோன்ஸில் நல்ல ஒரு ஏற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். அட் த சேம் டைம் நம்மளுடைய இண்டெக்ஸும் அந்த டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா டவ் ஜோன்ஸ் கூட கமெண்டாக உங்களுக்கு வரும்போது நல்ல ஒரு அப்பும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. அடுத்ததாக வந்து நம்மளுக்கு நாஸ்டாக்கும் S&P 500 ஆல்ரெடி அந்த ப்ரீவியஸ் வீக் ஹையெல்லாம் பிரேக் பண்ணி நல்லா ஏறிட்டதுனால உங்களுக்கு ஸ்லோவான ஒரு அப்பும் தான் கொடுத்துட்டு இருக்கு. பட் நியூ ஆல் டைம் ஹையாக உங்களுக்கு நாஸ்டாக் நேற்றுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா S&P 500 ஒரு நியூ ஹையை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த லைன் தான் ஒரு ரெஸ்டன்ட் லைனாக நம்ம எதிர்பார்த்துருக்கோம். அதை ரீச் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்மளுடைய இண்டிகேஷனாக சொல்லிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லெவலில் பிரேக் பண்ணிட்டாங்க. செகண்ட் லெவல் கிட்ட பக்கத்தில் வந்து போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்பிட்வீனில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. பட் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்டேஷனுடைய பிரேக் அவுட்ல ஃபர்ஸ்ட் லெவல்னு சொல்கிறோம். பட் நம்ம வந்து ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ண லெவலில் வச்சு பார்க்கும்போது இது மிகப்பெரிய அளவில் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75% சொல்லணும். எக்ஸாக்டாக சொல்லணும்னா நம்ம $2080 டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ 3650. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 75% அளவுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுலேயே, அதுவும் வித்தின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ மந்த்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு அந்த ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. அடுத்ததாக சில்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ ஹை நம்மளுக்கு இந்த இடத்துல பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு ப்ரீவியஸ் வீக் ஹையை பிரேக் பண்ணதுனால, அதாவது இந்த கான்சல்டேஷன் ஹையை பிரேக் பண்ணதுனால இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டாக சில்வர் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட். ஸோ க்ரூடை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மார்க் பண்ண பேட்டர்ன்ஸ்குள்ள தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்விங் லோங்கிறதே நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கான லோவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங் லோ கிட்ட தான் வந்திருக்கு. பட் அது நம்மளுக்கு பிரேக் பண்ணாலும் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் லைன் இருக்கிறதுனால அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல க்ரூட் நம்மளுக்கு அப் மூவ் வரணும்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணணும். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா நம்ம ஒரு ஃபர்தர் அப் மூவ் வந்து இந்த இடத்துல எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் இண்டிகேட் பண்ணது எல்லாமே ஒரு டெக்னிக்கல் வியூ மட்டும் தான். அதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேடாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.